பகுதியிலே அமைந்திருக்கின்ற பிரே வெல்ட் ஆந்திரே என் பகுதியில் அறுசுவை உணவகத்தின் முன்பாக எம்மவரின் அறுசுவை உணவகம் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அதன் முன்பாக மித்ரா மியூசிக் இசை நிகழ்ச்சி நடந்துவிட்டுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்திருக்கலாம். அதற்கு முதல் சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? மறக்காமல் செய்யுங்கள். நன்றி. Always remember you. I will always remember you. I always remember la 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 la. And baby, I love you, but if you wanna leave, take good care. You make a lot of nice friends out there. It just claquer des mains, là, des droits, que des droits, claquer des faux droits. First thing I met, cause I think, vous chantez. ஜெக் லான்த் என்பவரால் 1982 ஜூன் 21 கோடை காலத்தை வரவேற்பு என்பதும் ஒரு பெருமையான விடயமாகவே என்றும் பேசப்படுகின்றது. இத்திருவிழாவிற்கு அநேகமான இடங்களில் பணம் வசூலிப்பதில்லை. சாதாரண மக்கள் கொண்டாட கல்வி அமைச்சராக இருந்த ஜெக் லான்த் ஆரம்பித்தார். இசையில் ஆர்வமுள்ள எவரும் தெருக்கள், பொதுவழிகள், வர்த்தக அங்காடிகள் என எங்கும் நிகழ்த்தலாம். காலப்போக்கில் பிரபஞ்சமானவர்களை அழைத்து, குறிப்பாக இசைக்கலைஞர்கள், இசை பாடகர்கள் என குறிப்பாக முன்னணியில் இருப்பவர்களை பெரிய நிறுவனங்கள் அழைத்து வணிக விழாவாக மாற்றியுள்ளனர். சாதாரணமான கலைஞர்கள் இதில் கலந்து பெரும் கலைஞனாக இன்றும் புகழாரம் சூட்டப்பட்டதும் உண்டு. இரவு வேளைகளிலே உணவு உட்கொண்டதன் பின்னர் இவர்கள் கரோக்கையில் பாடி வாழ்ந்து செல்வதும் உண்டு. இன்றைய நாள் இவர்களுக்கு ஒரு விருந்தான நாளாகவே அமைந்திருக்கிறது. இசை பாடகர்கள் என குறிப்பாக முன்னணியில் இருப்பவர்களை பெரிய நிறுவனங்கள் அழைத்து வணிக விழாவாக மாற்றியுள்ளனர். சாதாரணமான கலைஞர்கள் இதில் கலந்து பெரும் கலைஞனாக இன்றும் புகழாரம் சூட்டப்பட்டதும் உண்டு. அறுசுவை உணவகம் பிரே வெல்ட் ஆந்திரே எனும் இடத்தில் இன்று பெத்ரா மியூசிக்கில் களை கட்டிக் கொண்டிருக்கின்றது. சாதாரணமாகவே இங்கு இந்த கிராமத்தில் வாழுகின்ற மக்கள் இரவு வேளைகளிலே உணவு உட்கொண்டதன் பின்னர் இவர்கள் கரோக்கையில் பாடி வாழ்ந்து செல்வதும் உண்டு.
இன்றைய நாள் இவர்களுக்கு ஒரு விருந்தான நாளாகவே அமைந்திருக்கிறது. Zucking weird animal. It's getting dark, it's too dark to see. I feel like I'm knocking on heaven's door.